ஆதாரங்கள் இல்லாததுனால தான் இங்க சுடர் இருந்துகிட்டு ரேணுகாவா செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுவும் இல்லாம மல்லி அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சதுனால உண்மையிலேயே நம்ம மிகப்பெரிய ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் ரொம்பவும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தா. அதாவது இப்போ இந்த சுடருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது என்ன அப்படின்னா, அதாவது மல்லிய விஜய் கிட்ட பேச வச்சாதானே அடுத்ததா இந்த கல்யாணத்தை அடுத்து நிறுத்துவா. நம்ம விஜய மல்லிய பார்க்க விடாம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. அதுவும் இல்லாம இன்னும் 2 நாள் 2 நாள்ல விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்டுவாரு. அடுத்துதான் நான் இங்க ரேணுகாவா செட்டில் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா இந்த சுடர் இருந்துகிட்டு இருந்தா. ஆனா கடைசியில இவளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ரவுடி மாறி இருக்கான் இல்லையா, அவனோட மனசையே மாத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம சுடர் இருந்துட்டு இத்தனை நாளா ஆதாரங்கள் இல்லாததுனால தான் இங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தா. அதுவும் இல்லாம உண்மையிலேயே ரேணுகா உயிரோட வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே ஹாப்பியா இருந்த சூழல்ல, இல்ல உண்மையிலேயே இறந்தவ இறந்து போனவ தான் இங்க இருக்கக்கூடியவ ரேணுகா மாதிரியே இருக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு இந்த மாரியையே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, மாரிய நல்லவனா மாத்தணும். அதாவது அவன் ரொம்ப கேடு கெட்டவனா இருந்துட்டு இருக்கான். நிறைய பேருக்கு தப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க மல்லி இருந்துட்டு அந்த மாரியோட உயிரையே காப்பாத்தி இப்போ கடைசியில மாரியையே வாக்குமூலம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னா, மல்லி அங்க இருந்து தப்பிச்சு போறது உண்மை. மறுபடியும் அதே மாரியோட ஆட்கள் கிட்ட மாட்டி மாரிக்கிட்டயே போறதும் நிஜம். ஆனா கடைசியில மாரிய மல்லி காப்பாத்துறாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் மாறி இருந்துட்டு இந்த உயிருக்கு முன்னாடி வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டேன். உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லு மல்லி. இந்த எல்லா பிசினஸையும் நான் விட்டுறேன். இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நல்ல மனுஷனா திருந்தி வாழ்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பதான் சுடரை பத்தின ரகசியங்களை கேட்கிறாங்க. கடைசியில மாறி இருந்துட்டு சுடர் எங்க பிறந்தா, எங்க வளர்ந்தா, அவ எப்படி இருந்தா எல்லாமே எனக்கு டீட்டெயிலா தெரியும். அதுவும் இல்லாம அவரோட மொத்த ஹிஸ்டரியுமே என்கிட்ட இருக்கு. மொத்த ஜாகிரபியுமே என்கிட்ட இருக்கு. நீ கவலையே படாத மல்லி. நான் இப்பவே அங்க எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி எல்லாத்தையுமே நான் காலி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த சுடர் ரொம்ப ஹாப்பியா இருந்தா, அதுவும் இல்லாம நமக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில இப்போ நம்ம மாறி மாஸ் என்று கொடுத்து விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடியது உங்க பொண்டாட்டி ரேணுகா கிடையாது. அவளோட பேரு சுடர். சின்ன வயசுல இருந்தே அவளும் நானும் தான் அதாவது ஒன்னா வளர்ந்தோம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றது மட்டும் இல்லாம இன்னும் இந்த சுடரை பத்தி என்னென்ன தெரியுமோ எது எது தெரியுமோ எல்லாத்தையுமே மாறி சொல்ல ஆரம்பிச்சான். இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமான இருந்துச்சு. விஜய்க்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். மல்லி அவ்வளவு சொல்லியுமே ஏமாந்துட்டாரு. இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமா நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.